Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. RJ பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வேலை அப்படின்னா அது சீக்கிரமா ஆகணும். ஆனா எந்த அளவுக்கு அந்த வேலையை நம்ம சீக்கிரமா செஞ்சு கொடுக்குறோமோ, ஆனா அவங்களுக்கான பேமெண்ட் மட்டும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டா குக் வித் கோமாளியில ஒன் ஆஃப் தி கோமாளியா இணைஞ்சிருக்கிற மோனிகா சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிருந்தாங்க. குக் வித் கோமாளி சீசன் 4 பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் புகழ் அண்ணாவோட காமெடியா இருக்கட்டும், தங்கதுரை அண்ணாவோட கடி ஜோக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சூப்பர்பா இருக்குல்ல. ஸோ இந்த வாட்டி நிறைய லேட்டஸ்டான கோமாளிஸுமே வந்திருந்தாங்க. அதுல மோனிஷா அப்படிங்கிறவங்களுமே லேட்டஸ்டா கோமாளியா வந்திருக்காங்க. மோனிஷாவோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு பரபரப்பான விஷயம் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற இந்தியன் சிஸ்டம்ல பல பேருமே ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுமே ஓகே அது அர்ஜென்ட் ஒர்க் தானே அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் மட்டும் ஏன் சீக்கிரமா ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேலை மட்டும் சீக்கிரமா வாங்குறாங்கல்ல, இந்த வேலை ரொம்ப அர்ஜென்ட்பா அப்படின்னு சொல்லி வாங்க தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் சேலரிய மட்டும் சீக்கிரமா ப்ராசஸ் பண்ண தெரியல. இப்ப வரைக்குமே எல்லாருமே கெஞ்சி கூத்தாடிதான் அந்த சேலரிய சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பார்கெனிங் சிஸ்டம் எப்ப குறையும் அப்படின்னு தெரியல. ஈவன் பினான்சியல் கிரைசிஸ் கூட நம்மளுடைய இடத்துல கிடையாது. சில பொருட்களுடைய விலையும் குறைக்க தான் செய்யறாங்க. அப்படி கம்பெனியுமே சில லாபத்தை பெறவும் செய்யறாங்க. அப்படி இருந்துமே ஒரு மனுஷனுடைய பேமெண்ட் அண்ட் சேலரி மட்டும் எதுக்காக இப்படி டிலே ஆகுதுன்னு தான் தெரியல. ஆனா எல்லாருமே இதே சிச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மோனிஷாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஐடியா, ஸ்கோப், ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளோட ப்ரொஃபைல் இது எல்லாத்தையுமே வச்சு கண்டிப்பா வேலை வாங்கி நம்மளோட ஃபேமிலியை ஃபீட் பண்ணலாம், நம்மளையுமே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நடந்தா தானே வேலை மட்டும் வாங்க தெரியுது, சம்பளத்தை மட்டும் கெஞ்சி கூத்தாடி தான் வாங்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா பக்கம் மோனிஷா ரொம்ப போல்டா ஷேர் பண்ணதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்காக ஷேர் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனா நிறைய பேர் இதுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிராங்க் பண்ண போறோம். பிராங்க் உங்கள உங்களுக்கு உங்கள் ஷோவில் யார் கம்ஃபர்டபுளான வருவாளோ அவங்களுக்கு கால் பண்ணுறீங்க. என்ன கான்செப்ட் நான் சொல்ல ரொம்ப ரியலாக பண்ணுறோம். அதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு புள்ளிங்கோ நான் என் மேலே தண்ணி தெளிச்சிடுறீங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தெரியாமல் தெளிச்சிடுறீங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன், புள்ளிங்கோனா பிரச்சனை பண்ணுறேன். அதுவும் நீங்கள் அழகாக இருக்க ஒரு பொண்ணு வேறையா, நான் வந்து என்ன பண்ணால் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் யாருக்கு கால் பண்ணுவீங்களோ கால் பண்ணலாம். உங்கள் டீமில் குக் வித் கோமாளியில் கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப சீரியஸாக சொல்லணும், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு காப்பாற்ற வரணும், அந்த லெவலுக்கு போகணும். ஓகேவா? ஆமாம், நம்பிட்டு அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பி வரணும். ஃபோன் எடுக்கலைன்னா நீங்க திட்டிட்டு இருப்பீங்களா? ஆமா, பேட் வேர்ட்ஸ் சண்டை தான் போடுவேன். ஓகே, சண்டை தான். ஓகேவா? சரி, யாருக்கு கால் பண்ணலாம்? மச்சானுக்கு பண்ணுங்க. ரெடியா? சரி, ஓகே. இப்போ வந்து சும்மா அப்படி ஒரு தடவை எம்எல்ஏ தெளிச்சிருங்க, அப்பதான் கேரக்டரா வருவேன் நான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இது என்ன கோபப்படுற மாதிரி இல்லையே? சரி, ஓகே, ரெடியா? அடிக்கிறேன். ஃபோன் எடுக்கணுமே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்து ஸ்பீக்கர்ல போட்டு ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் எடுத்துட்டு என்ன சொல்றேன்? நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம சவுண்ட் நான் கத்திட்டே இருக்கேன் பின்னாடி. ஓகேவா? அப்படியே ஃபோன் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்பீக்கர்ல போட்டுங்க. ரிங் ஆயிட்டு இருக்கும்போது நான் கத்திட்டு இருக்கேன். என்னம்மா நீ பாட்டுக்கு தண்ணியை தெளிச்சுன்னு இருக்க? போட்டோம். என்னம்மா நீ பாட்டு தண்ணியை தெளிச்சு சும்மா நின்றுட்டு இருக்க? நான் உங்க இஷ்டத்துக்கு நீ பாட்டு தண்ணி தெளிச்சு நின்று இருப்பியா? டிவியில வந்து உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவீங்களா? சாரி கேட்கன்னு தெரியாதா? என்னம்மா யாருக்குமா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? நான் இங்க பேசிட்டு இருக்கேன், ஃபோன் எடுத்து வெளியே போயிட்டு இருக்க. நில்லுமா, ஒரு நிமிஷம் இருமா, பேசிட்டு போமா. யார்ட்டமா ஃபோன் பண்ற? யார்? என்ன நீ ஆளை கூட்டு வரியா நீ? நான் ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு வந்தேனா மா, இங்க பேசிட்டு இருக்கேன்லமா. I just splashed water on that guy. மா, இந்த மாதிரி தமிழ்ல பேசுமா, முத சும்மா இங்கிலீஷ்ல பேசின்னு இருக்க. ஐயா பிராங்க் கால் ஐயா, யூடியூப் சேனல் பண்ணியா சொல்லட்டங்கயா. அவங்க மூசா முடிச்சதுக்கு அப்புறம் கண்டென்ட் எடுங்க. கட்டிட்டே இருந்தா பாவம் குழந்தை. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. தண்ணி ஊத்துங்க. சொல்லி சார். அவங்க கத்திட்டே இருக்காங்கடா. அவங்க கத்தட்டமா நான் சாப்பிட்டு இருக்கேன். கண்டென்ட் வேணா நைஸா கேட்க சொல்றேன், தெரியாத மாதிரி. அவங்க வந்து தேவையில்லாத பிராங்க் பண்ணிட்டு ஏய் நான் கத்துறது ஏதாண்டா
யூடியூப்ல ஒரு சைலண்ட் சவுண்ட் இருக்கும், போலீஸ் சவுண்ட். அதை வந்து டவுன்லோட் பண்ணி சொல்லு. அதை சைட்ல போட்டுட்டு அப்படியே கத்தனா சூப்பரா இருக்கும். ஒன்றை தமிழ் பேச உனக்கு புரியுதான்னு தெரியல. எனக்கு புரியலடா. இல்ல அவர்கிட்ட கூட கண்டனுக்கு அவர்கிட்ட கூட பேசுறியா? குடு பேசுடா. கத்துறாரு என் மேல. சார் ஹலோ சார் வணக்கம் சார். சார் இங்கே பாருங்க சார், இவங்க வந்து தண்ணியை தெளிச்சு விட்டாங்க மேலே. சார் இல்லை சார், நீங்கள் விளையாடுற மாதிரி ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு தண்ணியை உதறி விட்டு போறாங்க மேலே. கூப்பிட்டதுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சார் வாஷ் பேசன் பக்கத்துலலாம் உட்காரல சார், சேர்ல தான் சார் உட்கார்ந்தேன். வாஷ் பேசன்ல போய் நான் அதுக்கு சார் உட்காடுறேன். செவனேந்தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா ஒரே நிமிஷம் சப்பாத்தி சார். ஏங்க இவ்வளவு சீரியஸா பேசிருக்கேன், சப்பாத்தி பாத்திட்டு இருக்கீங்க. ஐயா உங்க மேல தண்ணி தெளிச்சு நான் என்ன பண்ணேன்? ஏங்க அவங்க உங்களுக்கு தாங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி எடுத்துட்டு நான் ஆளை கூட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க உங்களை தாங்க சொல்றாங்க, நான் ஆளை கூட்டு வரேன், எனக்கு ஆள் தெரியும், எனக்கு லோக்கல் கையெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிடுவீங்க? நான் சாம்பார் சார் சாப்பிடுறேங்க. ஐயா வத்தல் எவ்வளவு சீரியஸா இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். வத்தல் இருக்கா தொத்தல் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயா காமெடி பண்றது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ட்ரைனிங் எடுக்கணும். எடுத்த உடனே கத்தக்கூடாது. சைடுல இருந்து அட்லீஸ்ட் அந்த பொண்ணுட்டு சொல்லி போக நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லணும். எடுத்த உடனே பின்னாடி வந்து யாருக்குடா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி ரைட் ஓகே. சரி உண்மையிலே இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா உண்மைக்கும் பொய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஐயா, அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. சரி அப்போ உண்மையிலே ஒரு தடவை பண்ணுவோமாய்யா? உண்மை தெரியாம பண்ணலாமா? ஆமாய்யா. உனக்கு பிராங்குக்கு இப்ப நான் அண்ணன் கிடைச்சல தெய்வமே பண்ணியா? சார் ரெடியா? ஓகே மச்சான் பிராங்க் பண்ணிட்டாங்க. சரி மச்சான் சரி ஓகே. நீ அங்கே கான்செப்ட் தேங்க்யூடா. ஃபோன் எடுக்கிறதுக்கு நன்றி. பாய். ஓகே மச்சான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. சரிடா. விட மாட்டோம். பாய்டா செல்லம். பாய். சரி ஓகே பை. நான் சொன்னேன் இல்லையா, பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம். ஒரு பிராங்க்ஸ்டர் அவங்கிட்ட பிராங்க் பண்றது. இப்ப பிராங்க் நம்ம பண்ணல, நம்மள பண்ணிட்டாங்க. நம்மள பண்ணிட்டாங்க, நம்ம மொக்க வாங்கிட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுரும். இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுருவீங்க? இன்னுமா இப்போ ஸ்ட்ரிக்டாவா இருக்கு. மாஸ்டர் மூவி பார்த்துட்டீங்கல்ல, அதுல விஜயோட கேரக்டர் நேம் ஃபுல் நேம் என்ன? இப்ப இருக்க தமிழ்நாடோட டெபுட்டி சிஎம் யாரு? ஐயோ என்ன இப்படி? ஐயோ சிக்கன் செமையா இருந்துச்சா? டெபுட்டி சிஎம் சிஎம்க்கு இதுக்கு எல்லாமே இருக்குமா? ஐயோ திருக்குறளை எழுதினது யாரு? ஐயோ திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் திருவள்ளுவர் வள்ளுவர். திருவள்ளுவர். அவ்வளவுதான். திருவள்ளூர் போவோம்ல நம்ம, அந்த மாதிரி திருவள்ளுவர். ஏய் வித்தவுட் உனக்கு சரியா தமிழ் பேச வராது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. என் மேல துப்புங்க. துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி விஜய் படம் பா. துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாய தூவும் மலை. மலை. ஓகே ஓகே ஓகே. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. RJ பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.